நாளைய நாள் தை திருநாள். அந்த நாள்ல வந்து வல்வெட்டித்துறையில பிரம்மாண்டமான அந்த பட்ட போட்டியெல்லாம் இந்த வீதி நாளைக்கு யாரும் வந்து பாருங்க. 7 மணி தென்னிலங்கை உட்பட மற்றும் சர்வதேச நாடுகளிலிருந்தும் பார்வையாளர்கள் உங்குற மாதிரி உருவமெல்லாம் செய்து இதில் வச்சிருக்கிறோம். பரிசு 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படுகின்றது. 2ஆம் இடம் 4 கிராம். இந்த ஒரு குறிப்பிட்ட அளவான நிலப்பகுதிக்குள்ள தான் பட்டமே தோணும். அங்கே பகம் காட்டல. ஆனால் அந்த ஏற்ற நாங்கள் நடத்தி கொண்டிருந்த கடந்த காலங்களில் விட 100 பட்டத்துக்கு தாண்டி இருக்குதுன்னு சொன்னால் இந்த வருஷம் தான். விக்னேஸ்வர ஆசன சமூக சேவா நிலையம் 1949ஆம் ஆண்டு ஆரம்பித்து ஒரு சிறு இதாக தான் தொடங்கினாங்க. வருஷம் செல்ல செல்ல இன்றைக்கு இந்த வல்வெட்டித்துறை மண்ணே வணக்கம். மீள ஒரு முறை வல்வெட்டிக்கு வந்துக்கிறோம். ஏன் வந்துக்கிறோம்னு சொன்னால் நாளைய நாள் தை திருநாள். அந்த நாள்ல வந்து வல்வெட்டித்துறையில பிரம்மாண்டமான அந்த பட்ட போட்டியெல்லாம் நடக்கும். இந்த வீதியில வந்து நாளைக்கு போகலுமா, வாகனங்கள் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமான்றதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைய நாள்ல அதனுடைய ஏற்பாடுகள் பல்வேறுபட்ட விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். என்ன நடக்க போகுது, எப்படியான விதிமுறைகள்லாம் அங்கே இருக்குது, என்ன மாதிரி அந்த விடயங்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் பதிவு செய்யணும். ஏற்பாட்டு பணிகள் ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்லிடுவேன் சொல்லி இந்த காணொலி முழுமையா பாருங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் இல்லை தெரியும். யாரும் இப்பதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. வல்வெட்டி துறையை பொறுத்தவரை வந்து வருஷத்துல 2 விடயம் மிக பிரதானமாக இருக்கும். தமிழர்கள் வரலாற்றை வந்து இந்த ஊரை தவிர்த்து பேச முடியாது என்பதற்கு அப்பால குறிப்பா இந்திர விழா, அதே மாதிரி இந்த தைப்பொங்கல் ஆடல் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான முப்பரிமாண பட்ட திருவிழா, அது 2மே பெரிய அளவில் பேசப்படும். இந்த வீதி நாளைக்கு யாரும் வந்து பாருங்க. 7 மணி சொன்னா இந்த வீதியால் நகர முடியுமா, போக முடியுமான்றதெல்லாம் நாளைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும். வீதியெல்லாம் கொடியெல்லாம் கட்டி அலங்கரித்து வச்சிருக்கிற இந்த பக்கமாக. இதுக்கு பக்கத்துல தான் அந்த பட்ட போட்டியெல்லாம் நடக்கிற அந்த விளையாட்டு மைதானம். அது பெரிய மைதானம் என்று சொல்ல முடியாது, ஆனா அந்த துண்டு இந்த இதுக்குள்ள எல்லாம் போட்டிருக்கு. நாளைக்கெல்லாம் வீதி மூடப்படுறதுக்கான அந்த சமைச்ச பலகையெல்லாம் இப்பவே கொண்டு வந்து வச்சுட்டோம். முன்பாக பெரிய பதாகை வைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா வந்து பெரிய அளவில் பேசப்படும். வல்வெட்டி வல்லை விக்னேஸ்வராசன சமூக சேவா நிலையமும் உதயசூரியன் கழகம் இணைந்து நடக்கும் வல்வெட்டித்துறையின் சர்வதேச விசித்திர பட்ட போட்டி திருவிழா. மின்விளக்குகள், அதே மாதிரி தான் நாளைக்கு பொங்கல் அன்று இரவு பொழுதுல வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதெல்லாம் போகணும். பக்கத்திலே வந்து இந்த பண்பாட்டை தெளிவுபடுத்துகிற வகையில் வந்து பொங்குற மாதிரி உருவமெல்லாம் செய்து இதில் வச்சிருக்கிறோம். நாளைய தினம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடாத்தும் பட்டப்போட்டி திருவிழா, சர்வதேச பட்டப்போட்டி திருவிழா நாளைய தினம் நமது வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடைபெற இருக்கின்றது. இவ்விழாவானது ஆண்டுதோறும் மிக பிரமாண்டமாக நடைபெற்று இவ்வாண்டு மிகவும் சிறப்பாக சர்வதேச பட்டப்போட்டி திருவிழாவாக, வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழாவாக இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி நாளைய தினம் நீண்ட விடுமுறையும் வந்திருக்கின்றதால பெருந்தொகையான மக்கள், கடந்த ஆண்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோன்று இவ்வாண்டு இன்னும் தென்னிலங்கை உட்பட மற்றும் சர்வதேச நாடுகளிலிருந்தும் பார்வையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கு பெற்றி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் எமது பட்டப்போட்டியை சிறப்பிப்பதற்காக உங்கள் அனைவரையும் அழைப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகமும் வல்வை உதயசூரியன் கழகமும் வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையமும். மேலும் எமது பட்டப்போட்டி திருவிழாவுக்காக சிறப்பான முறையில் பட்ட வல்லுநர்களாக 120 பட்டங்களை, அதாவது 135 பட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு 120 பட்டங்கள் நாளைய தினம் 12 மணி முதல், மதியம் 12 மணி முதல் இங்கே ஏற காத்திருக்கின்றன. இந்த பட்டங்கள் அனைத்திலும் பங்கு பெற்றுகின்ற 100க்கு 100% வல்வெட்டித்துறையின் பட்ட கலைஞர்களை வாழ்த்தி அவர்கள் போட்டி சிறப்பித்து எமது விழா பெருவிழாவாக அமைய உங்கள் அனைவரையும் வரவேற்று இவ்விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வர்றவர்களுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? வருகிறவர்களுக்கு எந்த விதமான விதிமுறையும் இல்லை. ஆனால் அவர்கள் சரியான போக்குவரத்து ஒழுங்கமைப்பு விதிகளை நடைமுறையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பத்திரிகையில் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி எமக்கு இடையூறற்ற வகையில், அதாவது பெரும் திரளான மக்கள் வருகின்றதால இடையூறற்ற முறையில் உரிய முறையில் வாகன தரிப்பிடங்களில் வாகனங்களை தரிப்பிட்டு பார்க் பண்ணிட்டு இங்கே வருமாறு
பிரதான பாதைகளூடாகவும் கடற்கரை ஓரம் கூடாகவும் இங்கே வரலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். இதில் போகக்கூடிய அவங்களுடைய இடத்துல வந்து பதாகை வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு முழுமையாக மக்களால் இந்த பகுதி எல்லாமே நிரம்பி இருக்கும். போட்டி போட்டுக்கொண்டு போட்டியாளர்கள் ஒரு பக்கம், பார்வையாளர்கள் ஒரு பக்கம், பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே நாளைக்கு இந்த இடம் முற்றும் முழுதாக இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்துக்களுக்கே இடம் கிடையாது. நேரத்தில் நாளைக்கு இப்படியெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக நடமாட முடியாது, அவ்வளோ செலவு இருக்கும். 2ஆம் இடத்தை பெறுகிற பட்டத்துக்கான பரிசு 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படுகின்றது. 2ஆம் இடம் 4 கிராம் தங்க நாணயம். 3ஆம் இடத்துக்கான இது 4 கிராமை விட ஒரு 3 மில்லி கிராம் குறைஞ்ச ஒரு பெறுமதியான தங்க நாணயம் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மிகவும் பெறுமதியான பரிசுகள் எங்களால் போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பெறுமதியான பணப்பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த முறையும் அதே அளவான பணப்பரிசுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாரான நிலையில் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சவால் என்னென்னா வந்து இந்த முறை பட்டங்கள் இந்த எண்ணிக்கை எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அதாவது கூடுதலாக போன முறை ஒரு 70 பட்டம் வருதுன்னா இந்த முறை அதை விட எங்களுக்கு 50 பட்டத்துக்கு மேற்பட்ட பட்டங்கள் அதிகரித்திருக்கின்றது. அதுகளுக்கான பரிசு வழங்குறதுக்கும் நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய அங்கத்தவரோட கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கோம். அதுவும் நிச்சயமாக அதுக்கான வழிவகையை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். அடுத்து வந்து இந்த பட்ட போட்டி வந்து முதல் வருங்காலங்களில் நாங்கள் பட்டங்கள் இந்த எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறதால 1 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இந்த முறை வந்து பட்டங்கள் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதால நாங்கள் சரியாக 12 மணிக்கு முதலாவது பட்டத்தை எங்களுடைய பட்டத்திடலில் பறக்க விட காத்திருக்கின்றோம். ஆகவே பார்வையாளர்களுக்கு இது ஒரு 12 மணி என்ற ஒரு புதுசாக இருக்கலாம். இதுவரை ஆலயம் 1 மணிக்கு நடந்த பட்ட போட்டி இந்த முறை 12 மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அப்போ பார்வையாளர்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் பங்கு பெற்றி இந்த பட்டப்போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதாவது உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அதே போல் நடத்துவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதை விட பரிசளிப்பு வைபவங்களை தொடர்ந்து இன்னிசை இரவும் காத்திருக்கின்றது. அதே விட அந்த பரிசளிப்பு நிகழ்வுக்கு முன்பதாக எமது கல்வி சாதனையாளர் விருதும் நாங்கள் வருடம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த கல்வி சாதனையாளர் விருது வந்து எமது பிரதேசத்தில் இருக்க பாடசாலைகளில் தரம் 5 புலமை பரீட்சையில் சித்தி அடைகின்ற மாணவர்களுக்கும், மற்றது A லெவலில் யூனி என்ட்ரன்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், மற்ற O லெவலில் எமது கழகத்தை சேர்ந்த சிறப்பு 9 அதாவது சிறப்பு சித்தி 9 பாடங்களையும் பெறுறவர்களுக்கு நாங்கள் இந்த கல்வி சாதனையாளர் விருதையும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து எமது இந்த பட்டத் திருவிழா வந்து இன்னொரு சிறப்பம்சம் வந்து இன்னிசை இரவு. இந்த இன்னிசை இரவும் வந்து இந்த முறையும் நாங்கள் மிக பிரமாண்டமான முறையில் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த இன்னிசை இரவுலையும் வந்து நீங்கள் கலந்து உங்களுடைய தைத்திருநாளை மிக சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இன்னிசை இரவில் இந்தியாவிலிருந்து வருகை தருகிறார்கள். விக்னேஷ் மற்றும் ஸ்ருதி ஆகியோர் வருகை தருகிறார்கள். வந்துவிட்டார்கள். எங்களுடைய வல்லடித்துறையை அவர்கள் வந்துவிட்டார்கள். நாளைய தினம் அவர்கள் இந்த இன்னிசை இரவிலே சிறப்பான பாடல்களை வழங்கி ரசிக பெருமக்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கின்றார்கள். எமது நிலையம் சார்பிலே சில வேண்டுகோள் என்னென்னா வந்து பட்டத்திடலில் வந்து பார்வையாளர்கள் பட்டம் ஏற்றி முடியும் வரைக்கும் பட்ட கலைஞர்களுக்கும் சரி எங்களுடைய சக அங்கத்தவர் அதாவது எங்களது கழக உறுப்பினர்கள் சொல்கிற நிபந்தனைகளை கேட்டு இந்த பட்ட போட்டி சிறப்பாக நடைபெறக்கு ஒத்துழைப்பு நல்கணும். எங்களுக்கு குறுகிய டைமுக்கு நாங்கள் கூட பட்டத்தை இந்த முறை ஏற்றணும். போட்டிகளுக்குரிய அந்த மேடைகள் அவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுறது இந்த ஒரு குறிப்பிட்ட அளவான நிலப்பகுதிக்குள்ள தான் பட்டமே தோணும். அங்கே பகம் காட்டல், ஆனால் அந்த ஏத்திராக்கள்லாம் முழுத்து கொண்டு கடல் வரையும் போகணும். இந்த நிலப்பகுதியெல்லாம் இப்போது இந்த சமப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு இந்த எல்லைக்கு அங்கால தான் பார்வையாளர்கள், அங்கால பிரம்மாண்டமான ஒரு மேடை, நாளைய இசை நிகழ்ச்சிக்குரிய அந்த மேடை அங்கே போடப்பட்டு கொண்டிருக்குது. தென்னிலங்கையை சேர்ந்த விரிவுரையாளர்கள் வந்து அந்த பட்டத்தில் இருக்கிற திறன்களை ஆராய்வதற்காக கூட நாளைய பட்ட போட்டிக்கு வருகை தர இருக்கணும். இது வந்து இந்த பட்ட வல்லுநர்கள் இந்த திறமையை உலகுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு இந்த பட்ட போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த பட்ட போட்டி சிறப்பிக்கிறதுக்கு வந்து பட்ட வல்லுநர்கள் இந்த ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. அவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு வித்தியாசமான பட்டங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அதுலேயும் வந்து இந்த முறை வந்து இவ்வளோ நாங்கள் நடத்தி கொண்டிருந்த கடந்த காலங்களில் விட 100 பட்டத்துக்கு தாண்டி இருக்குதுன்னு சொன்னால் இந்த வருஷம்தான். அதுலேயும் வந்து இளையவர்கள் வந்து அதாவது பள்ளிக்கூட இல்லை படிக்கிறார்கள் வந்து இந்த பட்டம் கட்டுறதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்.
சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த நம்பர்கள் பதிகிறதுன்ற எல்லாம் பெயிண்ட் உடுப்போட வருவாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பட்ட போட்டியில் இதாண்டி எளிய சமுதாயம் இன்றைக்கு இந்த ஃபோனுகள் இதுகள் எல்லாம் விரிஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பட்ட கலைக்குள்ள வந்து சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பட்ட போட்டி இந்த தராதரம் வந்து உயர்ந்திருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அதை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாடி இந்த முறை அந்த மற்றது நாங்கள் வந்து படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காண்டி அவைக்கு வந்து தொழில் இருக்காது, வீட்டை தங்கி இருப்பினோம், அவைகளை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காண்டி அவை வந்து எங்கள்கிட்ட நிர்வாகத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சினோம்னு சொன்னால் அவை பட்டம் கட்டுறக்கூடிய செலவையும் வந்து நாங்கள் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அதாவது அவர்களுடைய கலையை நாங்கள் வளர்க்கணும், அதான் எங்களோட நோக்கம். பெரியாக்களை விட சின்ன பிள்ளைகள் கட்டி கொண்டிருக்கிறவன் வந்து காசு இல்லைன்னு சொல்லி பட்டம் கட்டாமல் விடக்கூடாது. அவன் வந்து பட்டம் கட்டி தந்த திறமையை காட்டுறதுக்குரிய முயற்சியை வந்து எங்களோட நிர்வாகம் செய்திருக்குது. இதில் வந்து 5 நடுவர்கள் இருப்பினோம். அவை வந்து ஒவ்வொரு தரம் வந்து முதல் ஆக்கம் திறன் அழகு விசித்திரம்ன்றதுக்கு வந்து புள்ளிகளை வழங்குவினோம். பட்டம் ஏற்றுறதுக்கு முதல் காலம் 9:30க்கு பட்ட கலைஞர்களும் நடுவர்களும் இந்த உதயசூரியன் உல்லாச கடற்கரைக்கு வருகை தந்துருவினோம். இந்த முறை பட்டங்கள் கூட இருக்கிறபடியாக 12 மணிக்கு அந்த பட்ட போட்டி தொடங்கும். அதுக்கிடையில் இந்த 4 விஷயங்களுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் நடுவர்களால். அதனை தொடர்ந்து அவை அதுக்குள்ள அந்த நேரத்தில் வந்து நடுவர்களுக்கு தங்களுடைய பட்டத்தின் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி நடக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நடுவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த விஷயங்கள் அவ்வளவும் கடற்கரையில் பட்டம் ஏற்றுற போது நடக்குதுன்றதை பார்த்து நடுவர்கள் இறுதி புள்ளிகளை அவைகளுக்கு வழங்குகிறோம். மிகவும் பட்டக்கலைஞர் பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு 3-4 மாதமாக இரவு நித்திரம் ஒழிச்சு இந்த பட்டம் கட்டுறாங்க. ஒருத்தருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து இரவில் தான் பட்டம் ஏற்றி பிச்சு பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பட்ட கலைஞர்கள். அதை நாங்கள் எங்கள்ட கண்கூடால் பார்க்குறோம். இப்போ முந்தின நாள் பெய்த மழையில் கூட 2-3 பட்ட கலைஞர் பட்டங்கள் எல்லாம் வந்து நனைஞ்சு போச்சுது. அப்படி இந்த கலைக்காண்டி இந்த பட்ட கலைஞர்கள் நாங்கள் எவ்வளவு நிர்வாகம் எவ்வளவு உதவி செய்கிறோமோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அவங்களும் வந்து தங்களோட கலையை வளர்க்குறதுக்காண்டி பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு பட்ட கலைஞரும் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றி இந்த விழா இவ்வளவு சிறப்பிக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2024 பவள விழாலாம் நடந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த உதயசூரியன் உல்லாச கடற்கரை இதுவும் நல்லா இருக்குது. 1962 உதயசூரியன் உல்லாச கடற்கரை என்ற பதாகை ஒன்று அப்படியே வச்சிருக்கிறோம். சொல்லுங்கள், எப்போ இது தொடங்கினது? 2011ஆம் ஆண்டு தொடர்ந்து செய்து கொண்டு வந்த நாங்கள் 2 வருடம் கொரோனா இதால் செய்ய இல்லை. போன வருடம் 12வது செய்த நாங்கள், இந்த வருடம் 13வது வருஷம். ஒரு போட்டியை வைக்கணும்ன்ற அந்த யோசனை எப்படி வந்தது ஊரில்? இளம் சமுதாயம் உருவாக்கினார். அது இளம்படியெல்லாம் முதலாக ஆரம்பித்து ஒரு சிறு இதாகத்தான் தொடங்கினாங்கள். வருஷம் செல்ல செல்ல இன்றைக்கு இந்த அளவு வியாபித்து வந்திருக்கு. முதல் வருஷம் கிட்ட எத்தனை பட்டம் மாதிரி இருக்கு? முதல் வருஷம் அது ஒரு 20-25 பட்டம் தான். இந்த வருஷம் 100க்கு மேலே வர வேண்டிய எதிர்பார்த்தீங்களா? தெரியும் உங்களுக்கு வர மாட்டேன். ஏன்டா காசு பணப்பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறோம், எல்லாருக்கும் பங்கு பெற்றவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தானே. அப்போ அதனாலே எல்லாரும் பள்ளிகள் கட்டுதல் எல்லாருக்கும் கொடுக்குறோம், கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பணத்தை கொடுக்குறோம்.